वेल मुरुगन एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रं तोबलिन्द्राणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्मं निराकुर्यां मा ब्रह्मं निराकरोत् अनिराकरणमेऽस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। इनके மகோபனிஷத்தில் 48வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இப்போது அவர் ஜனகர் சொன்ன வாசர உபதேசங்கள்லாம் எனக்கு தெரியுங்கிறான். அவன் அனுபவ நிலையில் இருக்கான். இப்போ அவனை அனுபூதி கொண்டு போகணும். சிரவணமாக இருக்குது, மனனமாக இருக்குது. அது ஏதோ ஒரு ஜென்மாவில் ஆயிருக்கு. ஆனால் மனிதன் அழியாதவன், திரும்ப திரும்ப பிறகுறான். அதில் இந்த மாதிரி சுகபிரம்மம் போன்ற ஞானிகள் ஏன் பிறக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த கீழே உள்ள பிறவிகளை மேலே உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அது இறைவனுடைய கருணை தான். அது இப்போ நாமளே இப்போ இந்த 66 உபனிஷத்து 68 உபனிஷத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்ததில் முதல் நிலையில் தான் இப்போ நம்ம சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறிவு நிலை, அடுத்தது அனுபவ நிலை, அடுத்தது அனுபூதி நிலை. இது சிஷ்யர்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு புதுப்பிக்கிறதா தான் இருக்குது. நான் ஹிந்தி படிக்கிற காலத்தில் எனக்கு எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே கற்றுண்ட வார்த்தைகள் மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உள்ளே போய்டும், டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். அந்த சிஸ்டம்லாம் அதே மாதிரி பூஜையிலையும் கூட பூஜை பண்ண ஆரம்பித்து சம்ஸ்கிருத மந்திரங்களை படிக்கும்போது முதல் டைம் தான் கொஞ்சம் வேறுபட்டு இருந்ததே தவிர, ரெண்டாவது டைம் மூணாவது டைம்லாம் ஏற்கனவே படித்த மாதிரி அப்படி சரளமாக வர ஆரம்பிச்சது. எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிது. யாருமே சொல்லித்தரல. பூஜை எப்படி பண்ணுறதுன்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? வேதம் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. சரி, வேதத்தினுடைய எல்லாம் முருகப்பெருமான்னு சொல்கிறோம். இங்கே முருகப்பெருமான்னு சொல்கிறோம், பல முறை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 68 உபநிஷத்தை சிந்திக்கும்போது மனித பிறவி ஒரு அரிய பிறவிங்கிறத நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியக்கிறேன். அதே நேரத்தில் மகா கீழான பிறவியாகவும் இருக்கான். அது அவனுக்கு தெரியாது. மனித பிறவி அரிய பிறவி, ஆனால் மேலான பிறவி அல்ல, கீழான பிறவி. ஏன் கீழான பிறவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் சொல்லலை, என்னுடைய உணர்வு. அது வேதமே சொல்லுது. சதா போக ஐஸ்வர்ய கதிம், சதா போக ஐஸ்வர்ய கதி. போகம் பண்ணணும் சம்பாதிக்கணும். சதா போக ஐஸ்வர்ய கதிம். இது தொடர்ந்தான்னு வச்சுக்கலாம், ஒரு 20 ஆண்டுகள் அவனுடைய கண்ணு காது வாய் எல்லா புலன்களும் செயலிழந்து போயிடும். அப்போ 40 45 வயசு 50 வயசுக்குள்ளே என்ன ஆகிடுறான்? ஆள் தளர்ந்து உதிர்ந்து போகிறான், ஜரா. இப்போ அவனுக்கு அது அவனுடைய சுபாவமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னு அவனை சிந்திக்கிறதில்ல. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு யாரும் எடுத்து சொல்கிறதும் இல்லை. அப்பா அம்மாவுக்கும் தெரியல, தாத்தா பாட்டிக்கும் தெரியல, குரு இல்லை, வேதமும் இல்லை. அவன் கதி என்னன்னு சொல்கிறது? அந்த மாதிரி மனிதர்களை உயர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி சுகபிரம்மம் போன்ற குருமார்கள் என்ன பண்ணுறாங்க? அவதரிக்கிறாங்க.
அவங்க வந்தாங்கன்னா குறைஞ்சது 1,00,000 பேர் 1 கோடி பேர் வரைக்கும், 1 கோடியோ 10 கோடியோ 100 கோடியோ, குறைஞ்சபட்சம் 1,00,000லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பேர், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நடவடிக்கை இந்த ஜீவராசிகளை உயர்த்த நினைக்குது. இது இந்த சதா போக ஐஸ்வர்ய கதிம்னு சொல்லுது இல்லையா, சதா போக சம்சாரி சதா போக ஐஸ்வர்ய கத்திங்கிற நிலை இருக்குல்ல, அது ஒரு கேன்சர். அது ஒரு கேன்சர். அந்த கேன்சருக்கு மருந்து கொடுக்கறது தான் இந்த அவதார புருஷர்களுடைய வேலை. என்ன மருந்துன்னா ஞானமே மருந்து, ஞானமே அமிர்தம். புரியுதா? இதை நான் நன்றாக உணர்ந்ததுக்கு அப்புறமா இதை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியும்? 10,000 மந்திரத்தை எப்படி 1000 மந்திரம் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். 10,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக சுருக்கக்கூடிய வழியை கண்டுபிடிச்சாச்சு. 1000 மந்திரத்தை 1000 வார்த்தைகளாக சுருக்கக்கூடிய அனுபவ நிலைக்கு கொண்டு போகக்கூடியதையும் அறிவு, அனுபவம், அனுபூதி, சிரவண மனன நிதித்தியாசனம். அதனால தான் சுவாமிகிட்ட வாக்கில், அடியனுடைய வாக்கில் சத்தியமும் ரிதமும் அனுபூத்தியும் இருக்கட்டும் முருகா. பிரார்த்தனை பண்ண யாராவது ஒருத்தவங்க பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக, ஏன்னா எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறான். இந்த மாதிரி சான்றோர்கள், ஆன்றோர்கள், குருமார்கள், அவதார புருஷர்களுடைய சங்கல்பம் சித்தியாகும். இப்போ இது வேதா கிளாஸே இப்போ 32 டிஸ்ட்ரிக் ஒன்று நம்ம அமைச்சு விட்டுட்டு போகிறோம்னு வச்சுங்களேன், நிற்காது. அது எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். அது ஒன்றா இருக்கிறது, அது அப்புறமா 30 பெருகட்டும். அந்த நிலையில் இவன் எனக்கு சம்சாரம் என்ன தாக்குதுங்கிறத அவன் உணர்றான். தக்த சம்சாரம்னு சொல்கிறார் சுகபிரம்மம். இப்போ சுகபிரம்மம் இல்லை அவர், இப்போ சுகர் தான் அவர். பையனாக தானே இருக்கிறான், இப்போ எஜுகேஷனில் தானே இருக்கார், லேர்னிங்கில் தானே இருக்கார். அப்படி பார்த்தா மனோவிகல்ப சஞ்சாத்தம், எனக்கு சதா மனோவிகல்பமாகிக்கிட்டே இருக்குது, மனம் வேறுபட்டுக்கிட்டே இருக்குது, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது விகல்பம் பரீட்சையார், அந்த விகல்பம் ஆராயப்பட வேண்டும், அது சரி செய்யப்பட வேண்டும். அதுக்கு வழி என்னான்னு கேட்குறான். யார்? சுகபிரம்மம் ஜனகர்கிட்ட இதை கேட்குறான். இப்போ நாமளும் அது தானே கேட்குறோம். இப்போ நாம் அமைதியான வாழ்க்கை இப்போ போயின்னு இருக்கு. இதனால் வரைக்கும் அந்த அமைதியை நான் அனுபவித்ததில்லை. இந்த அனுபவத்தையை, ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கேன், அமைதியை அனுபவிக்கலை. எத்தனையோ பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணி மேலே வந்திருக்கிறோம், ஆனால் அமைதி இல்லை. இப்போ தான் அமைதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாகுது. அப்போ எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குங்கிறது சத்தியம். நீ போக மாட்டேங்க, போய் அங்கே நின்னா அங்கே நின்றுடுவேன், வரமாட்டேன். இதெல்லாம் அறிய வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது என்னுடைய மனோவிகல்பம் சஞ்சாத்தம் தது விகல்ப பரீட்சையாத், என்னுடைய இந்த சம்சாரத்தினுடைய எண்ணங்கள், சம்சாரம்னா துக்கம் பயம், 2 தான் சம்சாரம், துக்கம் பயம். அதனால எனக்கு மனம் என்ன பண்ணுதுன்னா விகல்பத்தை மாறி 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 கொடுத்துக்கிட்டே இருக்குது, வேற்றுமைகளை, வேறுபாடுகளை, துவைத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது பரீட்சையாத், பரீட்சை பண்ணுறான். அவன் பரீட்சை பண்ணணுங்கிறான், ஆராய்ஞ்சு பார்க்கணுங்கிறான். இதுவே ஒரு விழிப்பு நிலை தானே. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம விழிப்பு நிலையில் இருக்கமானோ இல்லை. ஷியத்தே தக்த சம்சாரோ, இந்த சம்சாரம் இருக்க, துக்கம் பயங்கிற இந்த சூழல் இருக்க, அது தக்த, சதா எண்ணெய் எரிச்சிக்கிட்டே இருக்குது, சதா எண்ணெய் எரிச்சிக்கிட்டே இருக்குது. அது எப்போ அது நிஸ்சாரமாக ஆகும், எப்போ அது நலிந்த டிகே எப்போ ஆகும், எப்போ நலிந்து போகும், எப்போ அது விலகி போகும். ஷியத்தே தக்த சம்சாரம் நிஸ்சாரமான இந்த சம்சாரம் எப்போ ஷியத்தே. சம்சாரம்னா என்னது? நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் வேணும்னு கேட்குறல்ல, அது இல்லாத நிலை எப்போ வரும்? எண்ணங்களே இல்லாத நிலை எப்போ வரும்? சிந்திக்கவே வேண்டாம். நம்ம சிந்திக்கிறது தான் பார்த்தது தான் சிந்திக்கிறோம். ஆனால் வேதம் எது சொல்லுது? எதை நீ சங்கல்பம் பண்ணுறியோ அந்த எண்ணங்கள் உனக்கு வருங்குது. அப்போ நீ பிரம்மத்தை சங்கல்பம் பண்ணினா பிரம்ம பற்றிய சிந்தனைகள் வரும்.
நேற்று நச்சிகேத சொன்ன மாதிரி நிலையற்றதை தேடுறதில் நிலையான ஒன்றை தேடுவதற்கு நேரம் இல்லைங்கிறது எவ்வளோ அரிய சிந்தனை. ஆமாம், இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சதா போகம் ஐஸ்வர்ய கதி. அதே சுபாவமாக இருக்கான். அதான் சுபாவத்தில் இருக்கக்கூடாது, பாவத்துக்கு வரணும். நீ அபாவத்தில் இருக்கிறனால தான் சுபாவத்தில் இருக்க. அபாவத்தையே பார்க்குற, ஜகத்தையே பார்க்குற, அதனால நீ உன்னுடைய சுபாவம் என்னவா இருக்கு, அது பின்னாடியே போகுது. நீ பாவத்தை நோக்கி போகணும், பரம்பொருளை நோக்கி போகணும். பக்தி பாவம்னு சொல்கிற இல்லையா, பவம் உற்பத்தி ஆகக்கூடியது, ஞானம் பிறக்கம் பவம். ஆனால் அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா அது 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 யாராலும் பிறக்கவில்லை, யாரையும் பிறப்பிப்பதும் இல்லை. அதுக்கு அப்பா அம்மா இல்லை, இது யாருக்கும் அப்பா அம்மா இல்லைங்குது. கட்டோபனிஷத்து தான் சொல்கிறேன். இப்போ இந்த தத்துவப்படி எனக்கு இந்த சம்சாரம் நிஸ்சாரமாக போகணும், அதை உறுதிப்படுத்துங்க. நிச்சிதக இதை எனக்கு உறுதிப்படுத்துறதுக்கு வழி சொல்லுங்கள். என் மனசு அமைதி இல்லை அப்படின்னு. என்ன காரணம்? அறிவு ஆயிடுச்சு, அனுபவம் ஆயிடுச்சு, அனுபவத்துக்கு தான் போக முடியல. அதுதான் அங்கே இருக்கிற சிறப்பு. அறிவு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஆடியோஸ் கேட்டால் அங்கே விட்டு அப்போ எல்லாருக்குமே அறிவு இருக்கே, ஆனால் கனெக்டடாக இல்லை, எங்கேயோ இருக்கான். ஒருத்தவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எங்கேயோ இருக்கான். பிரம்மத்துக்கிட்ட அவன் நெருங்கவே முடியல, ஆனால் பார்த்தா அவன் பெரிய ஞானி மாதிரி பேசுகிறான். அவன் செயல்பாடுகளும் அவனுடைய கேள்விகளும் பார்த்திங்கன்னா முழுக்க அறியாமை நிறைந்ததாக இருக்குது. அவன் அங்கே சிந்திச்சிட்டு இருக்கிறான். இப்போ அவன் பிரம்மஞானம் தெரியலை அப்படின்னு தெரிஞ்சால் சிஷ்யன் ஆகிடுவான், அவன் மேலே வந்துடுவான் முமுட்சு. எனக்கு பிரம்மஞானம் தெரியல அப்படின்னா அவன் அறியாமையில் இருக்கான். தனக்கு தெரியலைங்கிறது அவனுக்கு தெரியுது, அதை தெரிஞ்சிடுவான், எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்குவான். அதுவே பெரிய விழிப்பு நிலை. பிரம்மஞானம் தெரியலைங்கிறதே தெரியாமல் செத்து போகிறாங்களே, அதுதான் இங்கே கருணைக்குரிய விஷயம். அதனால தான் கோவில்கள் உற்பத்தி ஆகுது. அதனால தான் ஜீவராசிகளை தூக்கு நிறுத்துறதுக்கு அங்கங்கே என்ன பண்ணுறாரு, ஆண்டனா மாதிரி கோவிலை உருவாக்கிக்கிட்டே இருக்கார் பரம்பொருள். இப்போ தத் கிம்மத் மகாபாக சத்தியம் புரோஹி மம அச்சலம். நான் அச்சலமாக இருக்கிறதுக்கு, அசையாது இருக்கிறதுக்கு சத்தியம் உண்மையான நிலையை எனக்கு சொல்லுங்கள். சத்தியம் புருகி, சத்தியத்தை சொல்லுங்கள். எதனால் மகாபாகு இந்த சஞ்சலம் போகும், நான் நிலையாக இருப்பேன். त्वतो விஸ்ராம் ஆப்னோதி சேத்தசா. பிரம்மத்தை ஜகத்து இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஜகத்தில் நானும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு விஸ்ராம் வேணும், ஓய்வு வேணும், அமைதி வேணும். துவத்தோ அது உங்களால் தான் நடக்கும், உங்களுடைய வாக்குனால தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஸ்ருணு தாவே ஈதானி துவம் கதமான விதம் மயா. என்னால் உனக்கு கத்திய எதை சொல்ல வேண்டியதோ அதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸ்ருணு ரொம்ப எச்சரிக்கையோட கேளு. நீ கேட்குற இது எல்லாத்தையும், இதுவரை நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் தாவதீதானி, நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன். ஸ்ருணு, நன்றாக கேள். சுகம் ஞான விஸ்தாரம் புத்தி சாரந்தராந்தரம். சுகம் சுகரே, இந்த ஞானம்ங்கிறது இருக்க ஞான விஸ்தாரமாக இருக்கணும். இதே தான் இந்த அகலம் ஆழம் நுட்பம்னு சொன்னோம்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுகம் ஞான விஸ்தாரம், புத்தி ஞானத்தை அகண்டமாக பார்த்து அனலைஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி புத்தி ஒரு கன்க்ளூஷன் வரும். அது சத்தியமாக இருக்கும். சத்தியத்தை கண்டுபிடிச்சிடும். பிரம்மத்தை சிந்தித்தால் சத்தியத்தை கண்டுபிடிச்சிடும். சத்தியத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சத்தியத்துக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது, அது பேர் சத்து. இப்போ புத்தி ஒன்றை
புத்தி அறிவு ஞானம் எல்லாம் பிரம்மத்தை நோக்கியது. வெளியில் போகிறத பற்றிலாம் வெளியில் போனால் அது மனம்தான். அதான் இது தவறுன்னு தெரிஞ்ச பின்னாடி போதே. இது சாரமற்றது. இப்போ தான் சொன்னேன், நிலையற்றதை தேடுவதே நிலையானதை மறந்து விட்டான். ஞான விஸ்தாரம் புத்தி நன்றா அகண்ட டேட்டாஸ்லாம் வச்சு ஒரு நிர்ணயத்துக்கு வருது. அது புத்தி சாரம். புத்தி ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு சாரத்தை கண்டுபிடிச்சிடுச்சு. இதுதான் சொல்யூஷன். அது சத்தியம். சத்தியாந்தரம், அதாவது சாராந்தரம் சாரத்துக்குள்ளே ஒரு இன்னொன்று இருக்கே, அது பேர் சத்து சத்தியம். அதான் அறிவு, அனுபவம், அனுபூதி. அனுபூதிங்கிறது என்னது? சத்து. அனுபவங்கிறது என்னது? சத்தியம். அதை பற்றி அறிவு என்னது? அறிவு அனுபவம், அனுபூதி, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது எப்படி நடக்கும்? அதான் பிரவிச்சாரியம். பிரவிச்சாரியம்னு வார்த்தை சொன்னோம் இல்லையா? ஒன்றை மட்டுமே சிந்திக்க அறிவாகும், அனுபவமாகும், அனுபூதியாகும். அந்த சத்தியத்தின் சாரமே பிரவிச்சாரியம் பண்ணியதுக்கப்புறம் சத்தியம் கிடைக்குது. சத்தியத்தினுடைய சாரம்தான் சத்து. 3 இல்லையாச்சா? சத்து. எதி விஞ்ஞானாத், விஞ்ஞானாத் புமான் சத்யோ ஜீவன் முக்தத்துவ ஆப்னியாத். எது விஞ்ஞானாத், யார் இதனை அறிகிறானோ, அறிவை தாண்டி அனுபவத்தை தாண்டி அனுபூத்தியை சத்தை அறிகிறானோ, புமான் அந்த மனிதன், சத்யோ அப்பொழுதே ஜீவன் முக்தத் ஆப்னுவதி, சத்தியத்தை அறிபவன் சத்தியாகிறான். சத்தை அறிபவன் சத்தாக. இது சத்துக்கு மட்டும்தான் இந்த விசேஷம். பாக்கி எந்த பொருளையும் அறிஞ்சால் அது ஆக முடியாது. கொய்யாப்பழத்தை அறிஞ்சால் கொய்யாப்பழம் ஆகிட முடியாது. டெல்லியை பற்றிய விவரங்களை தெரிஞ்சால் அங்கே அடைஞ்சதை ஆகிட முடியாது. ஆனால் சத்தை நினச்சி நான் சத்தை அறிஞ்சினா சத்தாகிறாய். ஏன்? அது உனக்குள்ளே இருக்குது. அது நீ தான். இப்போ நீ முதல்ல அல்பங்கிற அந்த புத்தியை விடு. நீ யார்? அனந்த சக்தி. அதான் உண்மை. நீ எப்படி இருக்க? அனுபவம் அல்பமாக இருக்கும். நம்ம அல்பம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் அனுபவத்திலேருந்து அனுபூதி போனால் சத்திய விசாரம் பண்ணாதான், பிரவிச்சாரியம் பண்ணாதான் அனுபூதி கிடைக்கும். ஞானாத் கைவல்யோன்னு சொல்கிற வார்த்தை மாதிரி விசாராத் முக்தி, விசாராத் மோட்சம். அந்த தத்துவப்படி பார்த்தா அங்கேயே அவன் இந்த சூக்ஷ்மத்தை அறிபவன், சத்தை அறிபவன், ஜீவன் முக்தன் ஆப்னுயாத் அடைகிறான். திருஷ்யம் நாஸ்தி போதேன. இப்போ அவனுக்கு திருஷ்யம்னா இந்த உலகம், அவனுக்கு காட்சி எதுவும் இல்லை. பார்க்குறான். காட்சி இல்லைன்னா பொருள் மறைஞ்சிடாது. சாரமற்றதுன்னு தெரியும் அவனுக்கு. இது இப்போ என்கிட்ட நிற்கிறது, தோன்றும், நிற்கும், மறையும். சாரமானது என்னது? எங்குள்ளே இருக்கிற நான் எங்குள்ளே நான் போகணும். அதை தவிர நான் எல்லாம் வெளியில் போயின்ட்டுருக்கேன். என்ன காரணம்? மனம் வெளியில் போகவே கூடாது. போயிட்டுருக்கு. எங்கே போயிட்டுருக்கு? எங்கெங்கேயோ போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்போ உள்ளே இருந்தால் பிடிக்கல அதுக்கு. இப்போ அமைதியாக இருக்கான்னா அமைதியாக இருக்க முடியும். வெளியில் போனால் எப்படி சம்சாரம்? ஒன்று பாவத்தை பண்ணுவேன், இல்லை புண்ணியத்தை பண்ணுவேன். திருஷ்யம் நாஸ்தி போதேன. போதம் வந்துச்சுன்னா திருஷ்யம் இருக்காது. ஞானம் வந்தால் திருஷ்யங்கிற உலகம், சம்சாரம் இருக்காது. ஏன்? அது இல்லாமல் போல அதுக்கான மதிப்பு நீங்கள் இல்லாமல் பண்ணிடுவீங்க. உங்கள் பார்வையில் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடும். மனசோ திருஷ்யம் ஆர்ஜனம். எப்போ அது நடக்கும்? எப்போ போதம் நடக்கும்? மனசோ திருஷ்யம் ஆர்ஜனம். மனம் எப்பொழுது தூய்மையாகிறதோ, எப்போ சுத்தப்படுத்தப்படுகிறதோ, அதாவது மனோநாசம். வாசனாசயம் மனோநாசம், வாசனாசயம் மனோநாசம். சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாம் சித்தத்திலேருந்து தான் பதிவுகள்.
சித்தத்துலேருந்து தான் ஆசைகள், சித்தத்துலேருந்து தான் எண்ணங்கள். எண்ணங்கள் வெளியில் போக பொருளை பார்க்குது, அதை வேணுங்குது. எதை பார்க்குதோ அது வேணுங்கிறது. எது ஆகணுமோ அது ஆகணும், எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஆகணும். அஸ்மிதா உள்ளதை பார்த்துச்சுன்னா அதுவாகிடும் தானே. இப்போ வெளியில் எதை பார்க்குதோ அதுவாகுது. உள்ளே பார்த்துச்சுன்னா நிரந்தரம். ஒன்று தான் தேட போகிற, ஒன்று தான் அறிய போகிற. வெளியில் நீ 1000 அறியணும், லட்சத்தை அறியணும், கோடி அறியணும். முடிவு இருக்கான முடிவு இல்லை. சரி, இந்த மனுஷன் கீழான பிறவின்னு நம்ம சொல்கிறோமே, ஏன்னா அவனுடைய செயல்பாடுகளில் முழுக்க சோபாவம்படி இருக்கிறான். சதா சதா போக ஐஸ்வர்ய கதிம் இருக்கிறான். அவனுக்கு விடுதலை இருக்குது, அவனுக்கு விடுதலை இருக்குது. ஞானமே மருந்து. மேலான பிறவி அவன் தொட முடியும். அதுக்கு தான் அரிய பிறவின்னு சொல்கிறோம். இந்த ஒரே ஜென்மாவில் 12 ஆண்டுகள்லையோ 24 ஆண்டுகள்லையோ 36 ஆண்டுகள்லையோ அவன் செய்யக்கூடிய தபசை பொறுத்து அவன் சகசிராரத்துக்கு ஏறலாம். அந்த 11வது நிலையில் இருக்கக்கூடிய பரபிரமத்தோட 2 கலக்கலாம். அதனால் அரிய பிறவின்னு சொல்கிறோம். எதுக்கு கீழான பிறவின்னு சொல்கிறோம்? சதா போக ஐஸ்வர்யம் கதி. இப்போ சம்பன்ன சேத் உத்பன்னா பரா நிர்வாண நிவர்த்தி. இந்த போதத்தினால இந்த உணர்வு அவனுக்கு வந்துருச்சுன்னா திருஷ்யம் ஏன்னா இந்த மனம் என்ன பாருங்கள், மனதை நம்ம தப்பு சொல்ல. மனதை கடவுள் தான் படைச்சி வச்சுருக்காரு. இந்த மனதை யார் உருவாக்குனா? நாம் தான் உருவாக்கணும். எப்போ படைக்கிறான்னு இப்போ படைக்கிறார். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா உங்கள் இஷ்டத்தை வழி தான் விட்டுருக்காரு. முதல்ல இந்த ஜகத்தை படைக்கும்போது முதல் கர்மா எப்படி வந்துச்சுன்னு பல பேருக்கு கேள்வி வரும். கர்மான்னு சொல்கிறீங்களே, முதல் கர்மா எப்படி வந்துச்சுன்னு. நீ பிறக்கிற ஒரு செல் உயிரிலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலே என்ன பண்ணுற, செயல்பட்டுக்கிட்டே இருக்க. அந்த செயல்பாட்டில் விளையக்கூடிய விளைவுகள் தான் என்னது, நல்லதா கெட்டதாங்கிறது அது கையில் இல்லை. இப்போ மனுஷனுக்கு 8 வயசு வரைக்கும் குழந்தைங்க எந்த தவறுகள் செய்தாலும் பாவம் இல்லைன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த டீனேஜ் பசங்கள்லாம் சிறார்கள்லாம் தண்டனைக்கு உரியவர்கள் இல்லை. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, அவங்களையெல்லாம் பெரிய பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன காரணம்னா அறியாமையில் முழுக்க அறியாமையில் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இந்த சேத்து உத்பன்னா பரா நிர்வாண நிவர்த்தி. இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். இந்த உணர்வு உற்பத்தியாக பரா நிர்வாணம் நிர்விருத்தி. இப்போ என்னாச்சு, இந்த ஜகத்து இல்லை, அவன் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து எந்த எண்ணங்களும் வெளியில் வரல, அவன் செயல்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ அவன் என்ன ஆகுறான், நிர்வாணம் நிர்விருத்தி. ஆவரணம் நிர்விருத்தி. விருத்தினா எண்ணங்கள், நிர்விருத்தினா எண்ணங்களற்ற நிலையில் அவன் இந்த உணர்வு உற்பன்னா இப்போ ஏற்படுகிறது, பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது. அப்போ மனத்தில் ஒன்றும் இல்லை, சித்தம் இல்லை, அகங்காரம் இல்லை, புத்தி இல்லை, சூக்ஷ்ம உடம்பே இல்லை. சூக்ஷ்ம உடம்பு அதுதான் சொல்ல வந்தேன். மனங்கிறது, இந்த சித்தங்கிறது, இந்த சூக்ஷ்ம உடம்புங்கிற சுபாவமே என்னது, ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. இருக்கிறத மறைக்கிறது, இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது. அது அதோடைய கேரக்டரு. அதை நம்ம வச்சுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா பிரதான இடத்துல இருக்குது. எங்கே பிரதானம்னா இந்த பரம்பொருளுக்கு அடுத்த நிலையில் அது இருக்குது. அது பேர் தான் மாயா. இதை கடந்து தான் நாம் பரம்பொருளை தரிசிக்கணும். நாம் யார், நாம சித்து. எதை பார்க்குறோன்னா அந்த மாயாவை தான் பார்க்குறோம். எதால் பார்க்குறோம், மனசால் பார்க்குறோம். மனசு சொல்கிறபடி தான் புத்திகள், சித்தம், அகங்காரம் எல்லாம் செயல்படுது. புத்திக்கு நீ டேட்டாஸ் கொடுத்தீங்கன்னா அது வேலையை அது செய்யும். அதுவும் எல்லாமே யந்திரம் தான், எல்லாமே ஜடம்தான். சித்து இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இயங்குது. இப்போ மனதை நீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஞானம். மனதை நெருப்பு வைக்கிறதுக்கு. ஏன்னா வாசனா சயம் மனோநாசங்கிறது ரெண்டுமே மனசுக்குள்ளே தான் இருக்குது. மனதை நீ நாசம் பண்ண வேணாம், அது ஒரு ஆற்றல். ஆனால் அதை ஒடுக்கலாம், இல்லாமல் பண்ணலாம், கரைக்கலாம், கரைஞ்சி போக வைக்கலாம். இந்த கண்ணாடின்னு சொல்ல, மனம் ஒரு கண்ணாடி.
அவங்க அந்த வள்ளலார் அந்த இதில் கூட கண்ணாடி ஒன்று வைப்பாங்க குறுக்க. ஏன்னா அதுதான் மனம். அது சுத்தமானால் உள்ளே இருக்கிற பரம்பொருள் தெரியும். அது அழுக்கால மூடப்பட்டுச்சுன்னா அந்த இருக்கிற பரம்பொருள் தெரியலை. அங்கே இருக்கிறத ஒன்றும் தெரியல, இருட்டாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுது, புறத்தை பார்க்குது. சொல்கிறது புரியுதா? அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த சேத்தை, இந்த உணர்வு நிர் ஆவரணம் நிர்விருத்தி, எண்ணங்கள் இல்லை, எந்த உபாதியும் இல்லை, மனம் க்ளீனாக இருக்குது. அதனால் போதம் வருது. அதனால் திருஷ்யம் நாசீதி போதேன, போதத்தினால தான், அறிவுனால தான் மற்றவங்களை ஏமாத்துறான். பணம் கொடுத்துறீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, பணம் கொடுத்துறீங்க, வாங்கிட்டு ஏமாத்துறான். ஏமாற்றிட்டான், எய்த்தாப்பில் வரான். ஆனால் நம்ம ஒரு பொருட்டாக மதிப்போமா? மதிக்க மாட்டோம். என்ன காரணம்? அவன் இருக்கான், தெரியுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் நம்ம அவனை பார்க்கவே மாட்டோம். அப்படி இந்த சம்சாரத்தை, இந்த உலகத்தை அறிவு இல்லாமல் சாரம் இல்லாதது அப்படிங்கிற வேலையில் பார்க்குறான். அசேஷேன பரித்தியாகோ வாசனாயா ய உத்தமக மோக்ஷ இத்யுச்சதே சத்பிகி சயவ விமலக்கிரமக. அசேஷன பரித்தியாகோ வாசனாயா, வாசனைகள், பதிவுகள், ஆசைகள், பற்றுகள் எல்லாம் என்னது, அசேஷேன எஞ்சி இல்லாமல், மிச்சம் இல்லாமல், பரித்தியாகம் எல்லாத்தையும் விட்டான். அந்த நிலை என்னது, உத்தமமான நிலை. எப்போ அதை விட முடியும்? நீங்கள் வீடுன்னு உபதேசம் சொல்லலை. அது ஒரு நிலையை தொட்டால் அதெல்லாம் ஒன்றை விலை விட்டு அது பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுறேன். நீ துரியந்தான் அந்த நிலை. துரியத்துக்கு நீ போயிட்டீங்கன்னா, உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் உனக்கு எண்ணங்களே இருந்து வராது, உன்னை பிடிக்காது. அதனால் வெளியில் வந்தால் தான் நீ சிந்திக்கிற அதிகமாக. இல்லைன்னா வெளியில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பற்றி சிந்திச்சுட்டு கிடக்கிற. அதனால் அசேஷேன பரித்தியாகோ வாசனாயா ய உத்தமக. இவனை யாருன்னு சொல்கிறாங்கன்னா சத்பிகி சொல்கிறாங்க. சத்பிகினா ஞானிகள் சொல்கிறாங்க. மோக்ஷ இத்யுச்சதே ச ஏவ விமலக்கிரமக. வார்த்தை விமலக்கிரமகனா தூயமான, தூய நிலையை அடைந்தவன், தூயவன். விமலக்கிரமக படிப்படியாக தூய்மை பெற்றவன். அவனை மோட்சமடைந்தவன் என்று சத்பிகி ஞானிகள், சத்தில் நின்றவர்கள் சுகிருதே சொல்கிறார்கள். ஏ சுத்த வாசனா பூயோன ஜன்மார்த்தம் பாகின. இப்போ இந்த வாசனா சுத்தம் பண்ணியாச்சு, வாசனாவே இல்லை. சுத்த வாசனா பதிவுகள் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூயோன மீண்டும் அவன் ஜன்மனார்த்தம் பாகினக பிறக்கக்கூடியதில் பங்குதாரராக அவன் இல்லை, பிறப்பு லிஸ்டில் அவன் இல்லை. ஞாத்தா ஞேயாத் உச்சந்தே ஜீவன்முக்தா மகாதியக என்ன சொல்கிறாங்க? ஞாத்த ஞேயம் எல்லாம் ஒன்றாயிடுச்சு. ஞாத்தமும் ஞேயமும் ஒன்றாயிடுச்சு. ஞானமாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான், ஸ்வரூபமாக இருக்கிறான், உணர்வாக இருக்கிறான். ஞாத்த ஞேயாத்து உச்சந்தே ஜீவன்முக்தாக மகாதிகள்லாம் சொல்கிறாங்க. பேரறிவு மிக்கவர்கள் அவனை ஞாத்தத்தையும் அறிபவன், ஞேயம் அறியப்படும் பொருள் ஒன்றாகிவிட்டன. அதனால் அவன் ஜீவன் முக்தன். சரி, இப்போ இந்த சம்சாரினது சதா போக ஐஸ்வர்ய கதிம் இருக்கிறவன் இது பார்க்குறதெல்லாம் பொய்யுங்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த லோகம்தான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இந்த லோகம்தான் சத்தியம்னு நினைக்கிறான். இதுவே அது அவனுக்கு எப்படி சொல்கிறது? நீ பார்க்குறதெல்லாம் பொய்ப்பா, கொஞ்ச நாளைக்கு போய்டும் பாதுன்னு சொன்னால் எப்படி கேட்பான்? இதோ என்ன பார்த்துட்டு இருக்கேன் நான். சரி, இன்றைக்கி பார்க்குறேன், நாளைக்கு இருக்குமா? சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது? எது நிலையானதோ அதை பாருப்பா. எங்கே பார்க்குறது? உள்ளே பாரு. சதா கோயிலில் உட்காந்துருக்க முடியாது.
புரியுதா? சதா குருவோடையும் உட்காந்துருக்க முடியாது. இப்போ என்ன பண்ண, ஏகாந்தமாக உட்காரலாமே. குரு பேசியவா ஆடியோஸ் இன்றைக்கி நிறைய சௌகரியம் இருக்குது. இன்றைக்கி அந்த காலத்தில் நம்ம இப்போ செய்கிற வேலையெல்லாம் நிறைய வேலை. அந்த காலத்தில் ஒன்றுக்கும் அவ்வளோ நாட்கள் செலவு பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக ஒரு புக்கு, நான் இந்த படிக்கிற புக்கு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. புக்கு ஓலைச்சுவடி எடுத்து எல்லோரும் கையில் ஆளுக்கு ஒன்று கொடுனா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. காப்பி பண்ணுறதே பெரிய விஷயம். ஒன்று ஒரு காப்பி பண்ணுறதே பெரிய வேலையாக ஆளை வந்தார் இவருக்கு ஒப்படைப்பார். ஏதோ ஒரு நம்பிக்கிட்ட காப்பி பண்ணுப்பான்னு இவருன்னு நினைக்கிறேன். அதான் இந்த பெரிய நம்பி கரெக்டு. இப்போ விமலக்கிரமகன்னு சொல்லியாச்சு. சுத்த அவசனா பூயோ ந ஜன்மார்த்த பாகினக. அவன் திரும்ப பறக்கிறதில்ல. ஞாத்த நியாயம் இல்லாமல் அவன் முக்தனாயிட்டான். அதனால் இப்போ பார்க்குறது அவனுக்கு பொய்ன்னு தெரியலை. பொய்ன்னு தெரிஞ்சு போவானா? பொய் பார்க்கறது நிற்காது, ஏமாத்தும். நீ நம்பி போன மித்யா பின்னாடி போயிட்ட. சத்தியம் யாரையும் ஏமாத்தாது, பொய்க்காது, தோன்றவும் தோன்றாது, மறையும் மறையாது. உணர்வு நிலையிலே வச்சுருக்கோன்னு ஆனந்த உணர்வு. அதுவும் ஒரு பாயிண்டில் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி புறத்தில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பாயிண்ட்டாக நீ பார்க்குறியோ, அது மாதிரி அகத்தில் வெளியில் தான் 1000 பாயிண்ட்டு, வெளில ஒரே பாயிண்ட்டு தான். சரி, பதார்த்தம் பாவனாதாட்ரியம் பந்த இத்தியாபி அபிதீயத்தே. வாசனா தானவம் பிரம்மன் மோக்ஷ இத்தியாபிதீயத்தே. பற்றும் பற்றற்ற நிலையும். அதாவது என்னது? பதார்த்தம் பொருளும் அது பற்றிய போகமும் ஆசையும் உறுதியானால் பந்தம். ஒரு பொருளை 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தீங்கன்னா அதை வாங்கிடணும், அதை வீட்டில் வச்சுக்கணும், அதை சுவைக்கணும். அப்போ நீ எதையெல்லாம் பார்க்குறியோ பொருளை தான் பார்க்குற. பொருளை அப்புறம் அதை பாவனா போகிக்கணும் பாவனா. அது உறுதியானா, அது உறுதியாக ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் வந்துடும். அது அல்பம். ஆனால் உள்ளே இருக்கிற பொருளும் அதே தத்துவம் தான். ஆனால் அது நிரந்தரம். உனக்கு இன்பத்தை தரும், நிரந்தரமாக தரும். நீ தான் அது, உங்களுக்குள்ளே போ. ஸோ வாசனா தானவம் பிரம்மண. வாசனா தானவம். வாசனானா பதிவுகள், தானவம்னா நீங்கிறது, இல்லாமல் போகிறது, நலிவடைகிறது. வாசனா தானவம் பிரம்மன் அந்த சாதகன் மோட்சத்தை அடைந்தவன்னு சொல்கிறோம். தப பிரபிருத்தினா யஸ்மே ஹேத்துனா வினா புனக போகா இகன ரோச்சந்தே ச ஜீவன் முக்த உச்சத்தே. தபக பிரபுத்தினா. தபத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஞானம் வந்துடுச்சு. யஸ்மே ஹேத்து. எது யாருக்கிட்ட ஹேத்து இல்லையோ, காரணம் இல்லையோ, பதிவுகள் இல்லையோ, பற்று இல்லையோ, சங்கல்பம் இல்லையோ, அவங்களுக்கு என்ன இல்லை, என்ன அவசியம் இல்லை? பற்று இல்லை, போகம் இல்லை, வாசனை இல்லை, சங்கல்பம் எதுவும் இல்லை. அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? நான் கூட சொல்கிறேன்ல, சுவாமி எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேனா இல்லையா? அது பொய்யா உண்மையா? அதனால தான் ஒரு பூர்ண மனநிலை எப்பயுமே இருக்குது. எதை நோக்கியும் ஓடுறதில்லை, யதார்த்தமாக போகிறோம். லட்சியம்லாம் இருக்குது, குறிக்கோள்லாம் இருக்குது. சங்கல்பம் போல் ஒரு சங்கல்பம் இருக்குது, இறுதியான சங்கல்பம். இந்த ஞான யோகம் நாடு முழுவதும் பரவணும். தத்துவமசி வார்த்தை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். அதான் தத்துவமசிங்கிற வார்த்தை ஒவ்வொரு வீட்லேயும் மகா வாக்கியமாக இருக்கணும். எப்படி நோட்டில் பணத்தில் சத்தியமேவ ஜெயத்தேன்னு போட்ட மாதிரி ஒவ்வொரு வீடும் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் பெருகணும் அப்படின்னு சொன்னால் தத்துவமசிங்கிற வார்த்தை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். ஒரு காலத்தில் முருகன் ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு காலகட்டத்தில் வேல், இந்த குட்டி வேல் எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு நினைப்பேன்.
ஆனால் தத்துவமசி வார்த்தை இந்த ரெண்டை விட இன்னும் மேலானது. மூணும் ஒன்று தான். முருகன் போட்டாவும் வேலும் தத்துவமசி மூன்றும் ஒன்று தான். அதனால் அவன் திரும்ப தபஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தபக பிரபுத்தினா தபத்தை ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு? யஸ்மே ஹேத்து நைவ வினா புனக. ஹேத்து இல்லை அவன்கிட்ட, காரணமே இல்லை. ஒரு வேலை இருந்தால் தானே செய்ய வரப்போகிற, வேலையே இல்லை. வேலை செய்கிறதுக்கு ஒரு சங்கல்பம் இருந்தால் தானே வேலை செய்ய போகிற, சங்கல்பமே இல்லை. போகா இக நான் ரோச்சந்தே, போகங்கள் இங்கே அவனுக்கு ருச்சிக்கலை. போகங்கள் எதுவும் இக நான் ரோச்சந்தே, யாருக்கு இங்கே போகங்கள் பொருளும் போகங்களும் ருச்சிக்கலை, அவன் யார்? இவன் முக்தன். இப்போ ஒரு நல்ல பிரதான குறிக்கோளும் கொள்கையும் அடியங்கிட்ட இருந்ததுனால தான் இந்த போகமும் பொருளும் என்ன வசீகரிக்க முடியல. புரியுதா? நான் தான் சொல்வேன், தள்ளி போட்டு பட்டினி போட்டே சாகடிச்சிடுறது. சுபாவம் என்னது இருக்குது, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அதுக்கு இந்த அதுக்கான ஃபீடிங்னு சொல்லுவாங்களே, அது உணவு பதார்த்தங்கள்லாம் அதுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அக்னி என்னைக்கு சிவா அக்னியாக மாறணுமோ அது வரைக்கும் அதை எரிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்மளை எரிச்சிக்கிட்டே இருக்கட்டும். நாம் நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி, குறிக்கோளை நோக்கி மெதுவாக போயின்னு இருக்கோம். ரொம்ப அது பெரிய இதுதான், வேதனை தான் அது. ஆனால் அந்த சிவாகினியை பார்க்கும்போது, பரம்பொருளை பார்க்கும்போது, அதனால் பல பேருக்கு நன்மை ஏற்படுங்கும்போது நம்மளுடைய சுகபோகங்கள் ஒன்றுமில்லைன்னு ஒரு உயர்ந்த நிலை ஏற்படுது. அது நிலையானதாகவும் இருக்குது, நிரந்தரமானதாகவும் இருக்குது, தொடர்ந்து இருக்குது, பிறந்ததுலேருந்தே இருக்குது. அந்த எண்ணம் தான் நம்மளை இந்த சம்சாரத்தோட லயமாக விடாமல் தடுத்து வச்சுருக்கு. அந்த எண்ணம் இல்லைன்னா, பரம்பொருள் அப்படி கருணை நம்ம மேலே வைக்கலைன்னு சொன்னால் நாமளும் ஒரு சம்சாரியாக தான் இருந்திருப்போம். அடியேன்னு சொல்கிறேன். அங்கே என்ன ஆகுதுன்னா, போகாக இக நான் ரோச்சந்தே, போகங்கள் இங்கே ருச்சிக்கவில்லை. ச ஜீவன் முக்த உச்சத்தை, அவனை எந்த காரணமும் இல்லை. ஆனால் ஞானிகள் பிறக்கிறது, குருமார்கள் பிறக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காமியம் கிடையாது, ஒரு காமத்துக்காக பிறக்கலை. வேலை நிமித்தம் பொருட்டு, நிமித்தம் இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்தியை கொடுக்கணும்னு இறைவனுடைய கட்டளைப்படி தான் அவங்க இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவர் வள்ளலார் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அவங்க சும்மா தானே தியானத்தில் உட்காந்துருப்பாங்க. சதா போயிட்டு வா, நீ தியானம் பண்ணது போது இந்த கடைக்கு போய்ட்டு இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தியானம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் இது. வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க, இங்கே உட்கார மாட்டாங்க. இங்கே பிடிக்காது அவங்களுக்கு. சொல்கிறேன்ல, கல்யாண மண்டபத்தெல்லாம் போனால் எனக்கு என்ன தோணுன்னா, முதல்ல இது ஒரு ஆணவ கூடம்னு தான் தெரியும். இது ஒரு ஆணவ கூடம், இங்கே இருக்கிறதெல்லாம் பொய், எல்லாம் மாயைகள் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கும். எல்லாம் என்னது இமிட்டேஷன்ஸ். அது பேர் என்னது? இமிட்டேஷன் தானே. கவரிங். அதே போத்திக்கிச்சு. அது போத்திக்கிட்டால் தான் மதிப்பாங்க. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை, கவரிங் நகைகள். ஒரிஜினல் தான் உன்ட்ட இல்லைல்ல, உன்ட்ட ஒரிஜினல் இல்லைல்ல, அப்புறம் ஏன் கவரிங் போட்டுக்கிற? அசிங்கமாக இல்லையா உனக்கு? கவரிங்னு உனக்கும் தெரியும், அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். நீ யாருக்காக போட்டு போறியோ அவங்களுக்கும் தெரியும். கவரிங் போட்டுனுறா, அதான் எல்லாத்தையும் ஊற்று பார்த்துட்டே இருக்காங்களே, என்ன போடுறாங்க என்ன. இதான வேலை அவனுக்கு. இதில் தானே அவன் பிரம்மத்தை பார்க்குறான். ஆணோ பெண்ணோ அல்பம். இப்போ என்னாச்சு? ஆபத்தசு யதா காலம் சுகது துக்கேஸ்வனா ரதः ந ஹிஷ்யதி கிளாயதி யக ஜீவன் முக்த உச்சதே. ஜீவன் முக்தனை பற்றியெல்லாம் அவனுடைய விவரங்களை சொல்லிகிட்டே வருது. ஆபத்தம் வந்தாலும் சரி, சுகம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, ஹிருதயத்தில் அவனுக்கு என்ன இல்லை? கிளானி இல்லை, துக்கம் இல்லை. அவனை அண்ணன் இன்னைக்கு ஏன் அவனுக்கு துக்கம் இல்லை? நீ எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷனு கிடையாது. முதல்ல நான் மனுஷனே கிடையாது. இப்போ நீ நான் தேவன், நான் பிரம்மம் அப்படி இருக்கான்.
பொய்யா உண்மையா? ஆத்மாவில் இருக்கிறான். இப்போ யாருக்குமே மரணத்தை பற்றி ஏன் கவலை இல்லைன்னா எப்போ தெரியுமா கவலை வரும்? அவர் நோயில் படுத்தாருன்னா பயம் வந்துடும். நோயில் படுத்தாருன்னு வச்சிங்களேன் பயம் வந்துடும். அப்புறம் நாய் ஊன்னு கற்றுட்டு வச்சு கற்றுதுன்னு வச்சுங்க, அப்போ எல்லாம் நாயை போய் விரட்டிட்டு வருவான். ஏன்னா அவர் போயிடுவான் எம்மா வராமல் போல இருக்குது, அது காமிக்குது அப்படின்னு அவனுக்கு என்னது பயம் வருது. ஓடுறப்பெல்லாம் ஓடுறான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறான். இந்த கதி எந்த கதி? ஐஸ்வர்ய கதி, போக ஐஸ்வர்ய கதிம். மட்டமானவன் செல்ஃபிஷ், தன்னுடைய போகத்துக்காகவே ஓடின்றான். ஆனால் வாழும்போது அவனுக்கு பயம் இல்லை. ஏன் சொல்லுங்கள்? அவர் 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் இப்போ யம தர்மராஜா ரசிக்கிறதுக்கு சொல்கிறாரு, எத்தனை 1000 வருஷம் நீ ஆயுள் வேணுமோ சொல்லு நான் தரேன். இவன் பாருங்கள், அத்தனை 1000 வருஷம் ஆயுள் முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு நாள் அது முடிஞ்சிடும்ல என்ன. அதுவே சொர்க்கன்னு முதுமை இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை, நோய் இல்லைலாம் சொல்கிறல. ஆனால் நீ அது செக்கு மாடு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது யாருமே சொல்ல மாட்றான். நீங்கள் அந்த நிலையை புண்ணிய சீனே மர்த்திய லோகம்னா நடுவில் இருக்கிற நம்ம பூலோகம். சொர்க்கலோகம்னா மேலே இருக்குது 3வது லோகம். கீழே இருக்கிறதே பார்த்தாலும் பாவம் பண்ணவும் போகிறான், அவனை விடுங்க. நம்ம மேலே போகணுன்னு நினைக்கிறோம், சுகமாக வாழணும்னு நினைக்கிறோம். இந்த கர்மாலாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த யாகம், அன்னதானம், ஹோமம், பூஜை எல்லாம் பண்ணவங்களாம் சொர்க்கத்தை நோக்கி தான் போகிறாங்க. 3 லோகம்தான் அது போக முடியும். அதோடைய லிமிட்டேஷன், அந்த வண்டி அது அவ்வளோ தூரம் தான் பயணிக்கும். அது அவனுக்கு தெரியுமானா தெரியாது. அவனே எல்லாத்தையும் சாதித்த மாதிரி கட் ஆஃப் பண்ணி வச்சு செய்து ஒரு 3-4 மந்திரம் வச்சு செய்து மன்யமானாகா, தன்னையே அவனை தீரகனாக நினச்சிக்கிறான். மன்யமானாகா இருக்கிறான், பெரிய சாதிச்சு வந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேங்கிறான். ஆனால் என்ன ஆகும்? புண்ணியம் குறைய பணம் குறைஞ்சிச்சின்னா ஹோட்டல் தான் நல்ல உதாரணம். ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகைன்னு சொல்லி ஒருத்தவங்க புக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் 5000 ரூபா வாடகை டெய்லி கொடுக்க முடியும்? பணம் இறங்கினோடனே ஏண்டா நான் ஒரு மாதமாக இந்த ஹோட்டலில் தங்கினேன்னு 30 × 50 எவ்வளோதாச்சு? 5000 எவ்வளோதாச்சு? 1.5 லட்சம் ஆச்சு. கொடுத்தானே சரி இருந்தல்ல, சாப்பிட்டீங்கள, குளிச்சல, கிளம்பு, இடத்த காலி பண்ணு. அதே தான் சொர்க்க கதி. அப்போ நீ என்ன பண்ணுவ? அதை தக்க வைக்கிறதுக்கு நிறைய புண்ணியத்தை பண்ணிட்டே கிடப்பேன். புண்ணியம் பண்ணுறது, சொர்க்கத்துக்கு போகிறது, சுகத்தை அனுபவிக்கிறது, மறுபடியும் கீழே விழுந்துடுறது, மறுபடியும் புண்ணியம் பண்ணுறது, சுகத்தை அனுபவிக்கிறது. இது தேவையா? உனக்கும் மரணம் இல்லை, எத்தனையோ ஜென்மாவாக பண்ணிட்டு கிடக்கிற. ஏன் அது ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தை தான் தேடுற? ஏன் அது ஒரு நிரந்தரமானதாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேற, முடிவெடுக்க மாட்டேற? அறிவே இன்னும் குரு இல்லை, புண்ணியம் இல்லை. அதனால் இந்த இடர்பாடுகள் ஹர்ஷ அமர்ஷ பய குரோத காம கார்பண்ய திருஷ்டிபிகி. ஹர்ஷ அமர்ஷ, ஹர்ஷ மகிழ்ச்சி, அமர்ஷன்னா சகிப்புத்தன்மை இல்லாத நிலை. பயம், குரோதம், காமம், கார்பண்யம்னா கஞ்சத்தனம். பணம் வச்சுருப்பான், செலவு பண்ண மாட்டான். எதுக்குடா சேர்த்து வச்சுருக்கேன்னா பாதுகாப்புறேன், என்னுடைய பொருளை, என்னுடைய பேரனுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அந்த புள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கும், அந்த புள்ள வரைக்கும் நான் சேமித்து வச்சுக்கிறேன். உனக்கு நான் தான் சாப்பிட்றேன்னு, அவ்வளோதான் அவன் லெவல். நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிடவே மாட்டான், மெனுவே பார்க்க மாட்டான். நல்ல பையன். கார்பண்யம், கஞ்சத்தனம், செலவே பண்ண மாட்டான். செக்கு மாடு மாதிரி என்ன பண்ணுவான்? உழைப்பார் உழைச்சிக்கிட்டே இருப்பார். உழைத்து கொண்டே இருப்பார். பீயிங் ஒர்க்குடு, ஹேஸ் பீன் பீயிங் ஒர்க்குடு, ஒர்க்காலிக். அதெல்லாம் நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கிலீஷ்காரன். இப்போ என்னாச்சு? ஹர்ஷ அமர்ஷ, மகிழ்ச்சியும் பற்றியும் இல்லை, சகிப்புத்தன்மை, பயம், குரோதம், காமம், கார்பண்யம், திருஷ்டிபிகி இதெல்லாம் பார்த்து நான் பராமரிஷத்தே. இது எது கூடயும் தொடர்பு இல்லை. இது எது கூடயும் இவனுக்கு தொடர்பு இல்லை. யாருக்கு? இந்த ஞானிக்கு.
மகிழ்ச்சி கூடயோ சகிப்புத்தன்மையற்ற நிலையிலையோ பயமோ குரோதமோ காமமோ, ஏன்னா அவன் ஸ்தூலத்திலையும் இல்லை சூக்ஷ்மத்திலையும் இல்லை காரணத்திலையும் இல்லை. இதுதான் இந்த ஜீவன் முக்தனுக்கு சூக்ஷ்ம உடம்பு இல்லைங்கிறது ஒவ்வொரு மந்திரமும் சொல்லும். இப்போ நம்மளுடைய ஞானமே சூக்ஷ்ம உடம்ப அது இல்லாமல் எரிக்குது. ந பராமர்ஷியத்தே, தொடர்பு எந்த தொடர்பும் கிடையாது. யோ அந்தக முடிச்சு வச்சுட்டான் எல்லாத்தையும் வார்த்தைகள். தொடர்பற்றவன், ஒரு படம் எடுக்கலாம், தொடர்பற்றவன். நம்மளே நிறைய டைட்டில் கொடுத்துருக்கோம். அகங்காரமயி தியக்த்வா, அகங்காரத்தை விட்டு வாசனாம் லீயவே, வாசனைகள்லாம் கரைஞ்சி பிரளயத்தில் ஒடுங்கி திஷ்டத்தை தேயத்தில் நிற்கிறான். தியாத்தா தியானம் தேயனா என்னது பரம்பொருள் சத்து. யார் தியானிக்கிறா? சித்து தியானிக்குது. யாரை தியானிக்குது? சத்தை தியானிக்குது. எங்கே சத்தம் சித்தம் ஒரே ரூமில் தான் இருக்குது. இடையில இருட்டு இருக்குது, தெரியல. இப்போ ஞானங்கிறது வெளிச்சம், லைட். அங்கே வந்து இப்போ கர்ப்பகிரகத்தில் சுவாமி இருக்காங்க, கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்குது, சித்து வந்து பார்க்கணுங்குது. குரு வந்து என்ன பண்ணுறாங்க? ஆரத்தி எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் தத்துவம். அது தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா பக்தர்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். அதனால் அவன் மேலே கருணை வச்சு என்ன பண்ணுறாரு இறைவன்? கூப்பிட்டு அவனுக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அத்தோடு ஓடி போயிருப்போ, நீ யார் பற்றி கேட்க மாட்டேன், இங்கே இருக்க முடியாது. இப்போ அவன் நினைக்கிறான்ல குருவோட தொடர்ந்து பயணிக்கணும். எல்லா குருவும் எல்லாரையும் ஏற்றுக்கிறது இல்லை, எல்லா கடவுளும் எல்லாரையும் ஏற்றுக்கிறது இல்லை. உள்ளே விட நான் பார்த்துன்னு தானுங்க இருக்கேன். ஏதாவது ஒரு அகங்காரத்தை அவனுக்கு கிரியேட் பண்ணி தூக்கி விட்டு என்ன பண்ணி விட்டுருது? தூக்கி வெளில போட்டுடுது. நம்ம சொல்லுவோம் இவனால தான் அது கெட்டு போச்சு, அவனால தான் அது கெட்டு. அவன் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அவன் சுவாமி கூட பயணிக்க முடியாது, குரு கூட பயணிக்க முடியும். அவன் சொன்னான சதீஷ், அகங்காரத்தை விட்டால் தான் ஜீ கூட பயணிக்க முடியும். அவனே சொல்கிறேன், தெளிவாக இருக்கான். நானே ரொம்ப நாள் கழித்து தான் இதை யோசிச்சுருக்கேன். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் கரெக்டு. இதுதான் எல்லாருக்கும் நமக்கும் கேப்பு உருவாக்குறது. இதுதான் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்கல்ல, பரம்பரையோட தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை. அதே கதி தான் இங்கே இருக்கிறதும். அகங்காரம் என்ன பண்ணுது? குருவோட பயணிக்க விட மாட்டேங்குது. அகங்காரம் தான் குருவே இருக்க மாட்டாங்க. ஜப் மைத்தா குருநாய். நான் இன்றைக்கி சொன்னேன்ல, குரு கோவிந்த தோவு கடை காக்கே லாகோம் பாய் பலிகாரி குரு ஆப்னே பத்தோதியான்னு. கபீர்தாஸ் பெரிய ஞானி. ஹிந்தி லிட்ரேச்சர் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறவனுக்கும் கபீர் கே தோகே சொல்லுவான். அவ்வளோ பெரிய ஞானி. அவரை கேட்கும்போது தான் குருவா கோவிந்தனா ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நின்னா யாரையா வணங்குவான்னு கேட்டால் குருவை தான் முதல்ல வணங்கும். ஏன்னா இவர் தான் குரு, இவர் தான் இறைவன் காமிச்சது குரு அப்படின்னு அவ்வளோ பெரிய மகா ஞானி சொல்கிறார். அதை இன்றைக்கி வெங்கடேஷ் சொல்கிறார் ஃபோன் பண்ணி, ஜி ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் ஜி, சீசியாக இருக்கும், ரொம்ப ஆனந்தம். விளக்கு ஒரு விளக்கு, மூணாவது விளக்கு அவருக்கு தான், அணையா விளக்கு. நம்ம அடியார்கள் பணம் இது பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே 1,00,000 ஆயிரம் போல் இருக்கு. 16,000. நீங்களாம் 16,000 18 வாங்கினீங்களா? ஆனால் நம்மள்ட்ட சொல்லும்போது 16 சொல்லி 18 வாங்கிட்டார். 15 சொல்லி 18 அப்பயே நாங்களும் விட்டு கொடுத்தோம். ஏன்னா அப்போ தான் வடிவமைக்கிறாரு, அவருக்கு ஒரு ஐடியா இருக்காது, எத்தனை கிலோ என்ன எதுன்னு தெரியாது. இப்போ நம்ம நோக்கம் நிறைவேறிடுச்சு, வேலும் வந்துடுச்சு, அம்பாலும் வந்துட்டா. சக்தி. இப்போ என்னாச்சுன்னா அகங்காரமய தியக்துவா வாசனாம் லீலையே எல்லாம் பிரளயம் ஆயிடுச்சு. திசதே தியேயத்தில் நிற்கிறான், சத்தில் நிற்கிறான். சம் தியாகி, நன்றாக மற்ற விஷயத்தெல்லாம் விட்டான். மற்றத்தை விட்டால் தான் சத்தத்தில் நிற்க முடியும். சத்தில் நின்னா மற்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம், ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடையலாம். ஈப்சிதானி ஈப்சித நத் ஸ்தோ எஸ் யஸ்ய அந்த வர்த்தி திருஷிஷு சுஷுப்தி வத் சரதி ச ஜீவன் முக்த உச்சத்தே. ஈப்சிதானி, ஈப்சித்தே பிடித்தது பிடிக்காதது. ஈப்சிதானி ஈப்சித்தே ந பிடித்தது பிடிக்காதது. யஸ்ய
யார் அந்தர்வர்த்தி துர்சிசு இதெல்லாம் விட்டுட்டு அந்தர்வர்த்தி உள்ள பார்க்குறானோ சுசுப்தி வத்து உறக்கத்துலேயும் சரதி நடக்கிறான்னா விழிப்புடாக இருக்கான். உறக்கத்தில் விழிப்பு நிலையில் இருக்கான். இப்போ அவன் தூங்குறான்னா அவனுக்கு தெரியுது. அவனுக்கு தெரியுது. தூங்குறது இல்லை, சித்து வந்து இருட்டில் இருக்குது, அதான் சத்து பார்க்குது. புரியுதா சொல்கிறது? இப்போ நம்ம தூங்குனா நமக்கு தெரியுமா? நம்மளை தெரியாது. ஏன்? நம்ம மனதோட ஐக்கியமாகி இருட்டில் மூழ்கி போகிறோம். சித்து தூங்காது, சத்தும் தூங்காது. சத்தும் சித்தும் ஒன்று தான். ஆனால் சித்து ஓய்வில் இருக்கிறத சத்து பார்க்குது. புரியுதா? அதான் சாட்சிங்கிறது சத்து தான். சித்து வந்து செயல்படுற சக்தி, சைத்தன்யம், சின்மயி, சித்து சக்தி. அதனால் சுசுப்தி வத்து அவன் சுசுப்தி நிலையிலையும் சரத்தி யார் ஒருத்தவன் தூக்கத்துலேயும் நான் தூங்குறேன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ தான் அவன் எல்லாத்தையும் அறிகிறான். புரியுதா? எங்கே எது நடந்தாலும் அவனுக்கு அறிகிறான். ஏன்னா எல்லாமே அவனாக இருக்கிறான். அவனே எல்லாமா இருக்கிறான். இது புரியுதா? எல்லாரும் இப்போ என்னுடைய சிஷ்யர்களெல்லாம் எங்குள்ளே இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. எல்லா சிஷ்யர்களுடையும் அடியான் கண்டிப்பாக இருக்கேன். எப்படின்னா என்னுடைய வார்த்தை போதில்ல, வாக்கு போதில்ல, அதில் ஒரு ஓங்காரம் இருக்குது. எல்லாமே ஓங்காரம் தான். அப்போ எல்லாருக்குள்ளேயும் அடியான் இருக்கிறேன். எங்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க. எப்போ அந்த நிலை வந்துச்சு? இந்த நிலை எப்போ வந்துச்சு? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிலை வந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கமானது இந்த நிலையை உருவாக்குனுச்சு. பரம்பொருள் மனசை பார்த்து தான் வாழ்க்கையை மாற்றுறான். அதனால் நல்லதே நினைன்னு சொன்னாங்க. நல்லதுங்கிறது சத்து. போதுமா? சத்காரியம், நல்ல காரியத்தில் ஈடுபடு. சத்சங்கம், நல்லதை கேளு. புரியுதா? இருப்பை கேளுன்னு சொல்லலை, எப்போதும் அழியாத பொருளை கேளுன்னு சொல்லலை, நல்லதையே கேளுன்னு சொல்ல. நல்லதுன்னா சத்து தான். புரிஞ்சிச்சா? ஸோ அவன் வந்து தூங்கும்போது தான் தூங்குறது தெரியுது, கனவு காணும்போது தான் கனவு காண்றங்கிறது தெரியுது, விழிப்பு நிலையில் நான் விழிச்சிருக்கிறேங்கிறது தெரியுது. அப்போ அவன் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுவானா? சான்ஸே இல்லை. துக்கப்படுவானா? பயப்படுவானா? கவலைப்படுவான்? எல்லாம் தெரியுது அவனுக்கு. எதுக்கு பயப்படணும்? அறியாமையினால தானே பயப்படுறோம், அறியாமையினால தானே அழுகிறோம், அறியாமையினால தானே துக்கப்படுறோம், அறியாமையினால தான் நஷ்டப்படுறோம். எல்லாத்துக்கும் காரணம், எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமை. புத்தர் ஆசை வரைக்கும் தான் போனார். எல்லா துக்கத்துக்கும் காரணம் ஆசையே அழிவுக்கு காரணம்னு அது வரைக்கும் தான் அவருடைய புத்தி ஞானம் தொட்டுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த மெய்ப்பொருளை ஒன்று இருக்குது இல்லையா எல்லாத்துக்கும் ஆதாரமாக, அதை அறியாமையினால தான் உனக்கு அழிவு. அழிவுங்கிறது என்னது? உடம்புக்கு, 3 உடம்புக்கு, 4வது உடம்புக்கு அல்ல, துரியாவஸ்தாவுக்கு கிடையாது. அது வரைக்கும் இருக்கட்டும். 60 வரைக்கும் பார்த்துருக்கோம். எதில் ஆரம்பித்தோம்? 49ஆ? பரவாயில்ல. எத்தனை? 60, 12ஆ? அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. டிவேல் முருகனுக்கு அரோ. குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்